நான் போயிட்டு வரேம்மா. நில்லுமா. மகராசியா இருமா. ஒன்னாலதானே இந்த பூ கூட எனக்கு திரும்பவும் கிடைச்சது. இந்தாமா, இதை என் அன்பளிப்பா வச்சுக்க. வேண்டாம்மா, நல்ல சொத்து, அதுதான் உங்க கையை விட்டு போகல. எனக்கு எதுக்கு சன்மானம்? நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்களே, அதுவே போதும். என்னவோ தெரியல லட்சுமி, உன்னை பிரிய எனக்கு மனசே வரமாட்டேங்குது. வாமா, உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டு போறேன். பரவாயில்லம்மா, நீங்க புறப்படுங்க. நடந்துதான் போகணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான். எனக்கு எதுக்கு காரு? யாரு? மாறி. அடடே, வாப்பா உட்காரு. என்ன சீக்கிரமா எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்க? அதிர்ஷ்டம் திடீர்னு தானே வரும். ரவி, உள்ள வாப்பா. யாரு இருங்க? இவருதான் வருகால மாப்பிள்ள. கூப்பிட்டுக்கப்பா. வணக்கங்க. வணக்கம் தம்பி, உட்காருங்க. சரிங்க அப்பா. சரிங்க. எப்படியோ நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதான்ப்பா வேணும். எதையுமே வழக்கமா கேட்டு தெரிஞ்சுக்க. ஏதாவது சிக்கல்னா நான் அம்மா கிட்ட கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தம்பி, இவங்களை பெரியவங்க யாருமே இல்லையா? அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்களா? நான் தான் பெரியவன், கேட்டா நான் தான் கேட்கணும். என்ன விட்டா தெய்வம் தான் கேட்கணும். என்ன கேட்க போறீங்க? கேட்கறதுக்கு என்ன இருக்கு? தனித்தனி முக்கணி பிழிந்து படித்து ஒன்றாக கூட்டி இதழிலே பலாச்சோலை, கன்னத்திலே மாங்கனி, பார்த்தெடுத்த மேரி. எனக்கு என்ன மறக்க மாட்டீங்களே? எப்படி மறக்க முடியும்? எப்பங்க நம்ம கல்யாணம்? கல்யாணம் தானே, அடுத்த மாசமே ஒரு நல்ல நாள் பார்த்து முடிச்சிடறேன். என்னங்க இது? தப்பா நினைச்சுக்காத. கோவில்ல போய் உன் பேருக்கு என் பேருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணேன். என்னடா? எனக்கு பூரண திருப்தி. அப்படியா? ஏமா உனக்கு? நீங்க போய் இத பொண்ணுகிட்ட நேரடியா கேட்டுக்கிட்டு அதான் நான் சூக்க அப்படி தலையாட்டுத தெரிஞ்சுக்க முடியலையா? அப்ப நல்ல நாள் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமே. ஆகட்டுங்க வந்துடுற போயிடலாம். இற, எதுக்கு கைய கழுவிட்டு வந்துடுறேன். அண்ணே பார்த்தா வந்துட்டேடாப்பா. என்ன சாப்பிட்டேடா? வெயில் கொளுத்துறதா? தலையில் அடிக்கிற வெயில் கொளுத்துனா என்ன, மனசுல அடிக்கிறே அக்னி, அதை தாய்க்க முடியலையே. ஜோல்சி ராத்துக்கு போயிருந்தேடா. எப்படிமா கண்டுபிடிச்சேன்? அங்க போனாதான் உங்களுக்கு மனசு கொளுத்தும். சாப்பிட்டேடா? சாப்பிட்டேம்மா. ஜலத்தை முழுங்கின மாதிரி என் கவலையே முழுங்கிடுங்கப்பா. கண்ணு அழகு இருந்தாலும் பொண்ணுக்கு ஆசை இருக்கான்னு பாக்குற இந்த காலத்துல உங்க பொண்ணுக்கு என்ன இருக்கு? குழந்தை பிறந்தா அது கருப்பா சிவப்பான்னு பார்க்க கூட யோகிதை இல்ல. இந்த அழகுல நேக்கு கல்யாணம் வேறையா? மடி, நீ சிரிக்கல, மனசுக்குள்ள அழக. நிஜமா சொல்லு, நீ அழகா? ஐயோ அப்பா அப்பா, நான் போய் சாதத்துக்கு கொலை வைக்கிறேன். உன் சுகத்துக்கு உதவ கொடுத்தேமா அந்த தெய்வம். ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லயும் நாகப்பம் புத்துல இருந்து வெளியில வரான். அம்மனுக்கு முன்னால மாணிக்கத்தை கட்டிட்டு அந்த வெளிச்சத்துல அம்மனை சேவிச்சுன்னு போறான். நானும் அந்த புத்துக்கு இத்தனை நாளா பூஜை பண்றேன், பால் வாக்குறேன். பொண்ணுக்கு கண்ணை கொடுக்கறனாலும் பரவாயில்ல, அந்த மாணிக்கத்தை தானமா தர்மமா அந்த ஏழை பிராமணனுக்கு கொடுத்துட்டான்னா அவ கல்யாணத்தை முடிச்சுட்டு கிருஷ்ணாராமான் நானும் காசிக்கு போயிடுவேன்னு வேண்டிட்டு இருக்கேன். நாகப்பன் காதல விடல போட்டுருக்கு. அவன் பௌர்ணமிக்கு வர்றதும் தெரியல, போறதும் தெரியல. அம்மா தாயே பரமேஸ்வரி, இதான் காப்பாத்து.
நாகப்பா நாகப்பா அம்பிகே நாகப்பா ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு தரிசனத்துக்காக காத்திருந்தேன். எத்தனை பௌர்ணமி போயிடுச்சு நாகப்பா. கண்ணில்லாத என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க யாருமே முன் வர மாட்டேங்கிறா. உனக்கு வழிகாட்டுற மாணிக்கத்தை எனக்கு கொடுத்தேன்னா கண்ணில்லாத என் பொண்ணுக்கு ஒரு வழிகரைச்ச மாதிரி இருக்கும் நினைச்சேன் நாகப்பா. நாகப்பா 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 ஏமாத்துட்டியே ஏமாத்துட்டியே நாகப்பா. அம்பிகே நம்பிக்கையுடன் முன்னேறுகிறார். தாத்தா சூடான காபி. பூந்துறையில இருந்து முன்சி பையன் வந்திருந்தாரு. பெருமாள் கோவில் திருவிழாவுக்காக உங்ககிட்ட இருந்து 500 ரூபாய் பணம் வாங்கணுமா? இந்த பயல்களுக்கெல்லாம் தர்மத்தை பத்தி நினைக்கும் போதுதான் இந்த ராமையா ஞாபகம் வருது. போட்டு போட்டு நீ என்ன சொன்ன? முடிஞ்ச அந்த பெருமாள்கிட்டே சொல்லி எங்க தாத்தாவுக்கு ஒரு 500 ரூபாய் அனுப்பிங்கன்னு சொன்னேன். ஏம்மா அப்படி சொன்னேன்? இப்ப என்ன நமக்கு குறைஞ்சு போச்சு? இந்த பையன் கந்தசாமி நமக்கு 3000 ரூபாய் தரணும்ல, அதுல 1000 ரூபாய வாங்கி அந்த கோயில் காரியத்துக்கு 500 ரூபாய் கொடுத்தா சரியா போச்சு. நம்ம அந்தஸ்து விட்டு கொடுக்கலாமா? மணி என்னப்போ? நேரம் பார்த்து சொல்றதுக்கு வாட்ச வாங்கி கொடுத்துருக்கீங்க. தாத்தா தெரியாம தான் கேக்குறேன். இந்த நிலைமையிலையும் தர்மம் பண்றது ரொம்ப முக்கியம் தானே. காஃபி ஆறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சுட வச்சு கொண்டு வரட்டுமா? சூடு குடிச்சிட்டியா? ஆயுஷ் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, குடிச்சிடுறேன். இல்ல தாத்தா. அம்மா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன் சன்னிதானத்துல விளக்கேற்றி வைக்கிறேன். நேக்கு வெளிச்சத்தை காட்டம்மா. என் பிரார்த்தனை பலிக்காதா? நிச்சயம் பலிக்குமா? யாருதே? நான் தாம்மா அன்னைக்கு பூமாலை கொடுத்தியே. ஆமா, உன் கூடவே இருப்பாள லட்சுமி, அவ எங்கம்மா? வர நேர்ந்தாமா. அவளை மறக்கவே மாட்டேளா? அவளை மறக்கவும் முடியல, பார்க்காம இருக்கவும் முடியல. அந்த தெய்வீக முகமும் கங்க பிரவாக மாதிரி கூந்தலும் அடக்கமும் அழகான சிரிப்பும். ஹலோ, உங்க தெய்வம் வந்துடுத்தோ. லட்சுமி, இப்பதான் நினைச்சேன் உனக்கு 100 வயசம்மா. உங்க வாழ்த்துல பாதிய கண்ணம்மாவுக்கு கொடுத்துடுறேன். ஏன் கண்ணம்மா அப்பா வரல? இப்போ வந்துடுவோம். அக்கா, நீங்க இவாளுக்கு மாலை கொடுத்ததுல இருந்து உங்களை மறக்கவே முடியலையா? ஒருவேளை இவா கையால உங்களுக்கும் மாலை கொடுப்பாளோ என்னவோ. பொல்லாத பொண்ணுமா நீ. நானும் மாலையும் தான் அவளுக்கு சிநேகிதி. மாலையே கிண்டல் பண்ண முடியாது, என்னத்தானே கிண்டல் பண்ண முடியும்? சன்னிதானத்துல இருந்து சொல்றான். தெய்வ வாக்காம இருக்கலாம் இல்லையா? லட்சுமி, எங்க வீட்டுல நவராத்திரி கொலு வைக்க போறோம். நீயும் கண்ணம்மாவும் அவசியம் வரணும். கண்டிப்பா வரேன். அக்கா, நான் அங்க இருக்கு வரணும். ஏமா? கொலுவில என்னென்ன பொம்மை இருக்குன்னு நான் பாக்கவா போறேன். வாங்க 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 வாங்க. கொஞ்சம் தாமசம் ஆயிடுத்து, க்ஷமிக்கிறோம். பரவாயில்ல, கொண்டாங்க கொண்டாங்க. என்ன பகல்லையே லைட் போட்டு வச்சிருக்காங்க, விழிப்போட இருக்காங்க போல இருக்கு. பார்த்து போ பார்த்து போ. டேய் பாய், நாம வந்தது யாரும் பாக்குறீங்க? இப்ப பார்த்தா தான் உண்டு. டேய், வந்த வேலையை சட்டு புட்டு முடிப்போம். என்னது முடிப்போமா? நீ முடிடா, நான் ஏன்? இது வரைக்கும் நம்ம கட்டாத கதவை இது ஒண்ணுதான். சட்டங்கள் திறக்கப்படும்ங்கிறது எவ்வளவு உண்மையா இருக்கு பாத்தியா? யார் நீங்க? சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு வேண்டியவா? அப்பா ஆத்துல இல்ல, அப்புறமா வாங்க. இருக்க மாட்டாங்க. வீட்டுல பொண்ணு இருக்கு, பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வேணும். வரண கொண்டான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வந்திருக்கும் போது அவர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளையா? நீங்க என்ன சொல்றேன்? உனக்கு கண்ணுதான் தெரியாதுன்னு நினைச்சேன். மாப்பிள்ளைன்னு சொன்னா உனக்கு தெரியாது. ஆமா, அதான் கொல்லப்புறமா பின்னால காம்பவுண்ட் சோற விட ஒரு 4 அடி உயரம் இருக்குமா? நீ வந்து எதுக்கு வந்த மாப்பிள்ளை பொண்ணை பாத்துரு. நான் வெளியே திண்ணையில உட்காந்துக்கிட்டு மாமனார் வந்தாருன்னா நமஸ்காரம் பண்றேன். நீ பின் புரியலையே. 2 நிமிஷத்துல புரியும். ஏன் கண்ண சாப்பிடுறேன்? கிடக்கணும். வர
சின்னஞ்சிருச்சு புத்தம் புதுசுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண் பார்வையை கெடுத்துட்டாலும் மற்ற இடமெல்லாம் கண்படும்படியாவே ஆண்டவன் படைத்திருக்கான். எந்த கையால நீ என்ன தொட்டு கடத்தியோ அதே கையால அவளை நீ தொட போறச்சோ உன் ரெண்டு கையும் விளங்காம போயிடும். என்ன நம்ம சாபம் விட நல்ல ஆரப்பாட்டு கூட்டி வந்த ஒரே கொண்டுருவேன். பெரிய சாவித்திரி சாபம் விடுறான். உன் தலையெழுத்த உன் நெத்தி எழுதியிருக்க தவிர அவன் நாக்கல் எழுதுறடா. எப்படியோ எனக்கு இன்னொரு அணி கிடைச்சா ஜம்முனே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு